அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஜி எக்ஸாமுக்கு உளவியலுக்கு தேவையான ஒரு முக்கியமான பகுதி பார்க்க போகிறோம். திசைகள் அப்படிங்கிற பகுதி நம்ம வந்து இது கணக்கில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திசைகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வருடம் ஒரு கேள்வியை கட்டாயம் பிஜி எக்ஸாம்லையும் சரி எஸ்சி எக்ஸாம்லையும் சரி எதிர்பார்க்கலாம். போன வாரம் நடைபெற்ற பிஜி எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த கணக்கில் கொடுத்துருக்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நடைபெற்ற எஸ்சி எக்ஸாமில் 3 கணக்கு திசைகளை சார்ந்து ஒரு 3 கணக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரில இந்த வருடம் 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கணக்கு திசைகளை சார்ந்து கொடுத்துருந்தாங்க. எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 கணக்குகள் கேட்குறாங்க. பிஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு கேட்குறாங்க. நம்மளுக்கு தேவை அந்த ஒரு கணக்கு. ஓகேவா? டிசம்பர் 10 வந்து உங்களுக்கு இது இருக்குது, இன்னொரு 5 நாள் தான் இருக்குது. சரியா? ஸோ எல்லாருமே ஹால் டிக்கெட் எடுத்து ரெடியாக வச்சுருங்க. ஹால் டிக்கெட் கரெக்டாக எடுக்குதுங்க. சர்வர் பிஸி இந்த மாதிரி ஏதாவது வந்த வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எனது ஹால் டிக்கெட் முன்னாடி எடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு இந்த திசைகளில் என்னென்ன மாடல் இருக்குது, என்ன எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதாக கொடுக்குறேன். ஸோ இந்த கணக்குகள் தான் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஓகேவா? இந்த மாடலில் ஒரு சில கணக்குகள் வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கொடுக்குறேன். ஒரு 10 கணக்கு வச்சுருக்கிறேன். அந்த 10 கணக்கு உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்குறேன், எப்படி போடணும் கொடுக்குறேன். என்னுடைய மெத்தடில் நான் கொடுக்குறேன். என்னுடைய மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்களுடைய மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? ஸோ வாங்க முதல் கணக்கு பாருங்கள். ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி அமைந்திருந்தால் ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து எந்த திசையில் அமைந்துள்ளது? எந்த திசையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா போன வருடம் பிஜி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். நான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்துக்கோங்க, அதில் அந்த கணக்கு இருக்கும். சரியா? அப்போ முதல்ல திசைகள் போட தெரிஞ்சுக்கணும். திசைகள் எப்படி போடணும்? ஸோ முதல்ல நீங்கள் வந்து வடக்கு நோக்கி நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய வலதுகை பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பக்கம் இருக்கணும். உங்களுடைய இடதுகை பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பக்கம் இருக்கும். உங்களுடைய தலை, அதாவது முதுகு பகுதி பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான திசை அமைப்பு முறை. இப்போ நீங்கள் இதுதான் வடக்கு அப்படி தான். ஸோ என்றைக்குமே மேலே தான் இந்த வடக்க வரும். ஸோ நீங்கள் வடக்க பக்கம் நிற்கிறீங்க, உங்களுடைய வலதுகை பக்கம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய இடதுகை திசை பக்கத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேற்கு திசையாக எடுத்துக்கிடணும். உங்களுடைய முதுகு பகுதி இருக்கக்கூடிய பகுதி தெற்கு திசையாக இருக்கும். இதான் சரியான திசை அமைப்பு முறை. மாற்றி போடக்கூடாது. சப்போஸ் இதை வந்து நீங்கள் கிழக்குன்னு போட்டு இதை மேற்குன்னு போட்டிங்கன்னா என்னது டோட்டல் கணக்கும் தப்பாயிரும். முதல்ல அந்த திசையை வந்து நீங்கள் போட கற்றுக்கோங்க. நான் சொல்லிட்டேன் அப்படின்னா. ஸோ நீங்கள் வடக்கு நோக்கி நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வலதுகை பக்கம் கிழக்கு திசை, இடதுகை பக்கம் மேற்கு திசை, முதுகு பகுதி தெற்கு திசை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் ஞாபகம் வைக்கணும். ஈஸியாக திசையை போட்டுடலாம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரில் நின்றுட்டு நீங்கள் வடக்கு திசையை நோக்கி நின்றுங்க. வடக்கு திசையை நோக்கி நின்றுட்டு உங்களுடைய வலதுகை பாருங்கள் கிழக்கு நோக்கி இருக்கும், உங்களுடைய இடதுகை பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்கும், முதுகு பகுதி பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கும். இதான் சரியான அமைப்பு முறை. ஸோ இப்போ வாங்க நம்ம கணக்குக்கு போயிடலாம். முதல்ல படத்தை போட்டுக்கோங்க. இன்றைக்குமே ஒரு திசை கணக்கு கேட்டால் முதல்ல படத்தை போட்டுருணும். சரியா? இது வடக்க, இது என்னது கிழக்க, இது மேற்கு, இது தெற்கு. இப்போ நம்ம கணக்கு வரலாம். முதல் கணக்கு வாசிங்க. ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. ஸோ அப்போ கிருஷ்ணன் வீட்டுக்கு தெற்கத்தை யார் வீடு இருக்குது? ராம் வீடு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வடக்கு திசையில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணன் வீடை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வடக்கு திசை கிருஷ்ணனுடைய வீடு இருக்குது. அவன் வீட்டிலிருந்து தெற்கு திசை நோக்கி தான் யார் வீடு இருக்குது? ராம் வீடு இருக்குது. அப்போ ராமுங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்கும். ஓகேவா? ராம் வீடு இங்கே இருக்கும். அடுத்து கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி அமைந்திருந்தால் அப்போ எங்கே இருக்குது? கோவிந்தா வீடு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி இருக்குது. அப்போ கிழக்கு எங்கப்பா? கிழக்கு இந்த திசை தானே. ஸோ இந்த திசையில் யார் வீடு இருக்குது? கோவிந்தாவினுடைய வீடு இந்த திசையில் இருக்குது, கிழக்கு திசையில் இருக்குது. இப்போ கொஸ்டின் என்ன இருந்தால் ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து எந்த திசையில் அமைந்துள்ளது? ஸோ அப்போ கோவிந்தா வீட்டிலேருந்து ராம் வீடு கேட்குறாங்க. அப்போ இந்த திசை வரும் அப்படி தானே. ஸோ இந்த திசை எங்கே வரும்? இதே மாதிரி நீங்கள் இந்த திசையும் பார்க்கணும். அப்போ எந்த திசை வரும்? இது தெற்கு, இது பார்த்தீங்கன்னா என்னது மேற்கு அப்படி தானே. ஸோ இந்த சேபிள் வரக்கூடியதை கேட்டிருக்காங்க அவங்க. அப்போ என்னது தென்மேற்கு திசையில் யார் வீடு இருக்கும்? ராமினுடைய வீடு இருக்கும். அப்போ அவங்க எப்படி கேட்குறாங்க? கொஸ்டின் மாற்றிடக்கூடாது. ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து எந்த திசையில் இருக்கும்? ஸோ அப்போ கோவிந்தா வீட்டில் தான் நீங்கள் பார்க்கணும். கோவிந்தாவினுடைய வீட்டிலேருந்து நீங்கள் ராமினுடைய வீட்டை பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது தென்மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கும். ஸோ அங்கே இது இப்படி இருந்தால் என்னப்போ அது வந்து சவுத். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னது இது வந்து பார்த்தீங்கன்னா இது தெற்கு திசையாக இருக்கும், இது மேற்கு திசையாக இருக்கும். அப்போ என்னது தென்மேற்கு திசை என்று கரெக்டாக இருக்கும். தான் தென்மேற்கு திசை ஆப்ஷனில் இருக்க பாருங்கள். தென்மேற்கு திசை ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தென்மேற்கு என்பது என்னது சரியான ஆன்சர். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஓஎஸ்ஆர்பி போர்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தென்மேற்கு தான் கொடுத்துருந்தாங்க. யாரும் குழப்ப வேண்டாம். நான் சரியான பார்த்து உங்களுக்கு ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வெண்பட கணக்குகள் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு கணக்கு தப்பாக ஆன்சர் சொன்னீங்க. டிஎன்ஓஎஸ்ஆர்பி போர்டில் கொடுத்துருக்க ஆன்சர் தான் நான் சொன்னேன். ஆனால் அதை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்புன்னு சொல்கிறீங்க. அப்போ டிஎன்ஓஎஸ்ஆர்பி போடும்போது நீங்கள் கேஸ் தான் போடணும். கேஸ் போட்டு என்னது அந்த கொஸ்டினுக்கு வந்து என்னது நீங்கள் கிரேஸ் மார்க் கேட்கலாம். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நாய்களுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா நாய்களும் செல்லப்பிராணிகள் தான் முதல்ல.
அந்த செல்லப்பிராணிகள் எப்படி வளர்க்கப்படுற விதம் தான் தப்பாகிறது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு குட்டினா எடுத்து வரீங்க வீட்டுக்கு, அதை வளர்க்குறீங்க, அது வந்து நாய் வந்து செல்லப்பிராணி இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் நான் எல்லா நாயுமே செல்லப்பிராணி தான். அது மனிதர்களுடைய அந்த குணத்தினால தான் அது தெருநாயும் சொரிநாயும் ஆகுது. சரியா? எல்லா நாயும் செல்லப்பிராணி கிடையாது நீங்கள் சொல்ல முடியாது. நாய்கள்னாலே செல்லப்பிராணிகள் தான் முதல்ல. அதை நீங்கள் எடுத்து வரீங்க, அதோட குணாதிசயங்கள் மாறினால நம்ம என்னது அந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துறோம். அது என்னது அது தெருநாயாகவும் சொரிநாயாகவும் மாறுது. ஸோ அப்போ நாய்கள் அப்படின்னாலே மொத்தத்தில் செல்லப்பிராணிகள் தான். அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கு வரும். சரியான ஆன்சர். நான் அதுக்கான ப்ரூஃப் உங்களுடைய இந்த டெலிகிராம் சேனலில் போட்டிருங்க, மறக்காமல் செக் பண்ணுங்கள். அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி தென்மேற்கு. சரி, அடுத்த கணக்கு, ரெண்டாவது கணக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா போன வருடம் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், 2022 எஸ்ஏல கேட்ட கொஸ்டின். எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் கேட்பாங்கப்பா. பிஜி எக்ஸாமில் 1 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு கை கடிகாரத்தில் மணி 4:30 என காட்டுகிறது. நிமிட முள் கிழக்கு நோக்கி இருந்தால் மணி முள் எந்த திசையை நோக்கி இருக்கும்? ஸோ அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கடிகாரத்தை மாற்றணும். முதல்ல கடிகாரத்தை என்னது இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டு இங்கே 12, இங்கே 9, இங்கே 3, இங்கே 6 போடக்கூடாது. கடிகாரத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும். எப்படி மாற்றணும்? அவங்க என்ன சொல்கிறாங்க, 4:30ன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ 30 அப்படின்னா நிமிடம் மூலம் எங்கே இருக்கும்? 6ல் இருக்கும். அப்படின்னா ஸோ 6ல் இருந்தால் தான் அதோட நிமிடம் பார்த்தீங்கன்னா 30 இருக்கும். அப்படின்னா அந்த நிமிடம் மூலம் எப்படி இருக்குதான்? கிழக்கு நோக்கி இருக்குது. இங்கே கிழக்கு திசை எது? இதுதான் கிழக்கு திசை. ஸோ இதுக்கு தான் என்னது கிழக்கு திசை. அந்த நிமிடம் மூலங்கிறது பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி இருப்பாங்க. இங்கே வந்து என்ன இருக்கும்? 6 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 12 இருக்கும். இங்கே எத்தனை இருக்கும்? 9 இருக்கும். இங்கே 3 இருக்கும். ஸோ அப்போ மணி 4:30 சொல்கிறாங்க. இங்கே 5, 4, 1, 2, 10, 11, 7, 8 இந்த மாதிரி இருக்கும். சரியா? அவங்க கேட்குறது 4:30 தான் கேட்குறாங்க. ஸோ 4:30 மணிக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போது நிமிட முள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கும். அப்படி தானே? ஸோ நிமிட முள் இங்கே இருக்கும், சின்ன முள் இப்படி இருக்கும். அப்படி தானே? ஸோ சின்ன முள் இங்கே இருக்கும், 4ல் இருக்கும். அப்படின்னா 4:30 என்னது? இது பெரிய முள், இது சின்ன முள். ஸோ அப்போ சின்ன முள் எங்கேமாக இருக்குது? இது பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு திசை, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. ஸோ அப்போ சின்ன முள் இப்போ எங்கேமாக இருக்குது? இது என்னது கிழக்கு, இது வந்து என்னது வடகிழக்கில் இந்த சின்ன முள் அப்படிங்கிறது இருக்கும். வடகிழக்கு ஆப்ஷனில் இருக்குதா? வடகிழக்கு ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி வடகிழக்கு என்பது என்னது சரியான ஆன்சர். இதை விட சிம்பிள் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கடிகாரத்தை எப்போதும் போல் வரைஞ்சிட்டு அது திருப்பினா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் திருப்பதுங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வரையணும். அந்த அவங்க இந்த மெத்தட் கொடுக்கனால கொஞ்சம் திருப்பது கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நிமிடம் முள் எங்கே பார்க்க இருக்குதான்? நிமிடம் முள் சப்போஸ் நீங்கள் வந்து தெற்கு நோக்கி இருந்தால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போதும் போல் வரைச்சிட்டு அதை திருப்பிடலாம், பேப்பரை திருப்பினா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்துடும். ஆனால் இங்கே நிமிடம் முள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மணிமூல் அந்த இடத்துல நான் போட்டல மெத்தடு, அந்த மெத்தட் போட்டால் தான் ஈஸியாக வரும். சரியா? இப்போ ஈஸியாக போட்டு போயிடலாம். ஆப்ஷன் டி வடகிழக்கு. அடுத்து ஏ என்பது பிக்கு தெற்காகவும் சி என்பது பிக்கு கிழக்காகவும் இருந்தால் சியை பொறுத்தவரை ஏ எந்த திசையில் உள்ளது? இது பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாமில் 2022 எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். மேலே ஒரு கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின், 2 கொஸ்டின் ஆச்சு. இன்னொரு கொஸ்டின் பின்னாடி இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். 2022 கேட்ட கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்ப்போம். முதல்ல திசையை போட்டுருங்க. வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. சரியா? முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பது பிக்கு தெற்காகவும். அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கார்? பிக்கு தெற்காக இருக்கார். ஸோ அப்போது பி இங்கே இருப்பார், ஏ வந்து இங்கே இருப்பார். அடுத்து சி என்பது பிக்கு கிழக்காகவும் இருந்தால் சி வந்து எங்கே இருக்கார்? பிக்கு கிழக்கில் யார் இருக்கா? சி இருக்கார். சியை பொறுத்தவரை ஏ எந்த திசையில் இல்லை. நம்ம முன்னாடி பார்த்தாலே ஒரு கணக்கு ஏ என்பவர் வீடு, அந்த வீடு கணக்கு அப்படியே கட்ட வச்சுருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க, பேர் கொடுத்துருக்காங்க, இங்கே இனிஷியல் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இதான் சிஐ இப்போ இப்படி இருக்காரு. அப்போ சிஐ பொறுத்தவரை ஏ எந்த திசையில் உள்ளார்? எந்த திசையில் உள்ளார்? அப்படியே பார்த்தா என்னது? தென் மேற்கு திசையில் தான் யார் இருக்கா? இந்த ஏ அப்படிங்கிறது இருக்காரு. சிஐ பொறுத்தவரை ஏ தான் கேட்குறாங்க. சரியா? சிஐ பொறுத்தவரை ஏ வந்து எங்கே இருக்காரு? தென் மேற்கு திசையில் இருக்காரு. ரொம்ப அதே கணக்கு தான், முன்னாடி கேட்டு அதே கணக்கு தான். என்னது? அங்கே வந்து பெயர் கொடுத்துருந்தாங்க, அதாவது வீடு நேம் கொடுத்துருந்தாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏபிசிடி லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தென் மேற்கு. தென்மேற்கு தானப்பா? ரைட்டு, தென்மேற்கு. ஆப்ஷன் டி தென்மேற்கு. பாருங்கள், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆனால் என்னது அவங்க கேட்குற ஸ்டைலை அந்த மெத்தடை மாற்றாமல் என்னது நம்பரை மாற்றி விட்டாங்க. அவ்வளோதான், ரொம்ப பெரிய கணக்கெலாம் இல்லை. அடுத்து ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி சிறிது தூரம், அதெல்லாம் ஒரு மெத்தடு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட். அந்த மெத்தடு தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த மெத்தடு கேட்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் நடைபெற்ற எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 2023 நடந்த ஆகஸ்ட் 26 நடந்தது இல்லையா? அந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி சிறிது தூரம் பயணித்து பின் வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் பயணித்து பின் மீண்டும் வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் பயணித்து பின் இடதுபுறம் திரும்பி பயணிக்கிறார். இப்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறார்? இந்த மாதிரி கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நீங்கள் பார்க்கணும், எந்த திசையில் பயணிக்கிறார்னு கேட்டால் ஆன்சர் வேறு,
எந்த திசையை நோக்கி பயணிக்கிறாருன்னு கேட்டால் ஆன்சர் வேறு. அதை நல்லா படிச்சுக்கணும், கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு ஆன்சர் போடணும். சரியா? குழம்பிடக்கூடாது. நோக்கி அப்படின்னா அந்த திசையை நான் சொல்கிறேன். இப்போ இந்த கணக்கு பார்க்க சொல்கிறேன். முதல்ல திசையில் போட்டுக்கோங்க. இது என்னது? வடக்க, இது கிழக்க, இது மேற்கு, இது தெற்கு. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி சிறிது தூரம் பயணித்து. ஸோ அப்போ வடக்கை நோக்கி சிறிது தூரம் பயணிக்காரு. இங்கே சிறிது தூரம் பயணிச்சிட்டார். அதை நான் அளவெல்லாம் கொடுக்கல, நீங்கள் நார்மலாக நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பின் வலதுபுறம் திரும்புகிறார். நீங்கள் வடக்கு நோக்கி இருந்தீங்கன்னா உங்களுடைய வலது கைக்கு பார்த்துடக்கூடாது. சப்போஸ் நீங்கள் போயிட்டு வலது திசையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய இடதுபுறம் என்னவோ அதை தான் நீங்கள் கரெக்டாக போகணும். இப்போ படத்தில் இருக்கும்போது கரெக்டாக வரும், ஆனால் ஒரு சில திசை மாறும்போது கொஞ்சம் மாறும். நீங்கள் கிழக்கு நோக்கி போனீங்கன்னா உங்களுடைய வலது கை பக்கம் திரும்பணும். நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி திரும்பிடக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் நின்றீங்கன்னா எப்படி உங்களுடைய வலது கை வருமோ அந்த மாதிரி திருப்பி போகணும். அப்போ அங்கே போய்ட்டு என்னது? வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் பயணிக்கிறார். இங்கேருந்து வலதுபுறம் இங்கே கொஞ்சம் தூரம் பயணிக்காரு. சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பின் மீண்டும் வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் பயணித்து. அப்போ இங்கே நின்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் எது? நீங்கள் பக்கம் நிற்கிங்க, எங்கே கிழக்க பக்கம் நிற்கிங்க, உங்களோட லெஃப்ட் உங்களோட ரைட்டுக்கு எங்கே வரும்? இங்கே வரும். சரியா? சிறிது தூரம் பயணிக்கிறாரு. அடுத்து சிறிது தூரம் பயணித்து பின் இடதுபுறம் திரும்புகிறார், திரும்பி பயணிக்கிறார். இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் பார்க்கணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. அப்போ லெஃப்ட்டில் என்னது? இடதுபுறம் திரும்பி கொஞ்சம் தூரம் பயணிக்கிறார். இங்கே வந்துட்டார். பின் இடதுபுறம் திரும்பி பயணிக்கிறார். இப்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறார்? இப்போ நோக்கினா என்னது? இது கிழக்கு திசை, அப்படி தானே? ஸோ கிழக்கு திசை நோக்கி என்னது போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். நோக்கினால என்னது? கிழக்கு திசை நோக்கி. சப்போஸ் எந்த திசையில் நிற்கிறாருன்னு கேட்டால் என்னது? எந்த திசை எங்கே இருந்தது? என்னது கிழக்கு தான் வரும். ஆனால் ஒரு சில கணக்கு மாறும். எந்த திசையில் நிற்கிறாருன்னு கேட்டால் வேற, எந்த திசையை நோக்கி போகிறாருன்னா வேறு மாதிரி வரும். இது நோக்கினா என்னது? இப்போ கிழக்கு திசை நோக்கி அவர் பயணித்து கொண்டு இருக்கிறார். ஸோ ஆப்ஷன் ஏ கிழக்கு. இது பார்த்தீங்கன்னா எஸ்ஏல கேட்ட கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். திசையிலிருந்து கட்டாயம் ஒவ்வொரு கொஸ்டின் வந்துருது, ஓகேவா? ஸோ திசைக்கு இந்த இதை செம்ம பார்க்காம போகாதீங்க, மெத்தடையும் பார்க்காம போயிடாதீங்க. அடுத்த கணக்கு. வருண் கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் பயணித்தார். பின் இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் பயணித்தார். அடுத்து அவர் இடதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் பயணித்தார். அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளான்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், 2023 கேட்ட கொஸ்டின்ப்பா. அப்போ போடுறலாமா? அது அளவு இல்லாமல் கேட்டது. இது சேம் மெத்தட் தான். இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, அங்கே நம்பர் கொடுக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். அதே சேம் மெத்தட் தான். முதல்ல திசைகளை போட்டுக்கோங்க. வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. முதல்ல என்ன சொல்கிறாரு? வருண் கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் பயணிக்கிறார். முதல்ல இதனால் கிழக்கு திசை, கிழக்கு தூக்கி ஒரு 7 கிலோமீட்டர், அங்கே ஒரு 7 கிலோமீட்டர். அடுத்து இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் பயணிக்கிறார். அங்கேருந்து என்னது? லெஃப்ட் ரைட் திரும்புதார். இப்போ நீங்கள் கிழக்கமாக நிற்கிங்க, உங்களுடைய லெஃப்ட் என்ன ரைட் என்ன பார்க்கணும். ஸோ இங்கே பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா ரைட்டு, இது லெஃப்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இடதுபுறம் திரும்பி தானே? இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடதுபுறம் என்னது? இதுதான் இடதுபுறம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், ஓகேவா? 5 கிலோமீட்டர் போகிறாரு. அடுத்து அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இடதுபுறம் திரும்புதாப்பில், மறுபடியும் லெஃப்ட்டில் திரும்பி லெஃப்ட். இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, அப்போ தானே? ஸோ அப்போது அவர் லெஃப்ட்டில் போகிறாரு. இங்கேருந்து 5 கிலோமீட்டர், மறுபடியும் இங்கேருந்து 7 கிலோமீட்டர், இது 7. அவர் அடுத்து 7 கிலோமீட்டர் பயணிக்கிறார். அவர் ஆரம்பித்த இடத்துலேருந்து எவ்வளவு தூரம் நிற்கிறான்னு கேட்குறான். ஸோ அப்போது நீங்கள் இதை கால்குலேட் பண்ணக்கூடாது, இதிலேருந்து இது பண்ணக்கூடாது. அவர் இங்கேருந்து தான் போயிருக்காரு, அப்படி தானே? ஸோ இதுதான் மையப்புள்ளி. இங்கேருந்து அவர் இங்கே போயிருக்காரு, மறுபடியும் இங்கேருந்து இங்கே போயிருக்காரு, அப்படி தானே? ஸோ அப்போது இந்த டிசைன் நீங்கள் போடக்கூடாது. இது ஒரு 7, இது ஒரு 5, 12, 7 என்னது 19 போடக்கூடாது. ஸோ 19 ஆப்ஷன் இருக்கும், அதை போட்டே கூடாது. இதில் இருந்து இதை தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். இந்த தொலைவு இருக்கு இல்லையா, அந்த தொலைவு தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். எத்தனை? ஸோ இது பார்த்தீங்கன்னா 7, இது 7, இது 5 சொல்லியிருக்காங்க. அப்போ கட்டாயம் என்னது? இந்த தொலைவு என்ன தான் இருக்கணும்? 7 தான் கட்டாயம் இருக்கணும். ஸோ அப்போது அவர் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கணும். என்னது? கட்டாயம் என்னது? 5 தான் இருக்கணும். அப்போது ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள், 5 கிலோமீட்டர். ஸோ 5 கிலோமீட்டர் தொலைவில் யார் இருப்பா? இந்த வருண் அப்படிங்கிறவர் இருப்பார். இது பார்த்தீங்கன்னா போன வாரம் நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த வருஷம் என்னது? ஒரு கொஸ்டின் கேட்கலாம், கட்டாயம் மறக்காமல் பார்த்துட்டு போயிருங்க. அடுத்த கொஸ்டின். ராஜா தனது வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி 10 அடி நடந்து பின் வலதுபுறம் திரும்பி 3 அடி நடக்கிறான். மீண்டும் அவன் வலதுபுறம் திரும்பி 14 அடி நடக்கிறான். அவன் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரமாக உள்ளான்? இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் மெத்தடு. இது பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், எஸ்ஏ 2023. அப்போ திசையிலிருந்து பாருங்கள், போன வாரம் எஸ்ஏ எக்ஸாமில் மட்டும் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
இந்த வருடம் மேஜர் எக்ஸாம் 2 கொஸ்டின், இந்த வருடம் பிசி எக்ஸாம் 1 கொஸ்டின் இருக்கும், கட்டாயம் இருக்கும், நம்பி போகலாம். முதல்ல அது மாதிரி போட்டுருங்க, படத்தை போட்டுருங்க. திசையை வடக்கு கிழக்கு தெரியும் இல்லாமல் தானே எழுதலை. ஸோ வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு. முதல்ல என்ன சொல்கிறாங்க, ராஜா தன் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி 10 அடி நடக்காப்புல. ஸோ கிழக்கு நோக்கி என்னது தான் கிழக்கு நோக்கி. ஸோ இதில் 10 அடி நடக்காப்புல, இது ஒரு 10. அடுத்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறம் திரும்புதாப்புல, வலதுபுறம் திரும்பி 3 அடி நடக்கிறாப்புல. அப்போ கிழக்கு நோக்கி நிற்கிங்க, உங்களுக்கு லெஃப்ட் எங்கே இருக்கும், தெற்கு நோக்கி இருக்கும். அங்கேருந்து ஒரு 3 அடி நடக்காப்புல. அடுத்து மீண்டும் அவன் வலதுபுறம் திரும்பி 14 அடி நடக்கிறான். 14 அடிப்பா. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வலதுபுறம் எங்கே வரணும், இப்போ நீங்கள் வந்து தெற்கு பக்கம் நிற்கிங்க, உங்களுடைய வலது கை எது மேற்கு நோக்கி இருக்கும் மட்டும் தான் வலதுபுறம் திரும்புகிறாங்க. நல்லா கணக்கை பார்த்துக்கோங்க. மீண்டும் அவன் வலதுபுறம் திரும்பி. ஸோ அப்போது வலதுபுறம் திரும்ப, வலதுபுறம் எங்கே இங்கே வரும். இது திரும்பி 14 அடி. இப்போ இது ஒரு 10 அடி, இது ஒரு 4 அடி மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம் சரியா. இது ஒரு 14 அடி. அப்போ 14 அடி நடக்கிறார், 14 அடி நடக்கிறான். அவன் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரமாக உள்ளான், இந்த தொலைவு கேட்குறாங்க சரியா. இந்த டிஸ்டன்ஸாக கேட்குறாங்க. அப்போது இது ஒரு ஈஸியான மெத்தட் என்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு வந்து இந்த முக்கோணவியலில் வரும் ஒரு ஃபார்முலா வரும், அந்த ஃபார்முலா வச்சு இந்த கணக்கு போடணும். ஸோ அப்போது டோட்டலாக போய் இது பாருங்க, இது எத்தனை கிலோமீட்ரு, இது ஒரு 10, இது ஒரு 3, இது ஒரு 14, டோட்டலாக 14 சரியா. அப்போது இது வரைக்கும் 10னா இந்த தொலைவு எவ்வளோப்பா, இந்த தொலைவு நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு 4. அதே மாதிரில இந்த தொலைவு என்ன தான் இருக்கணும், இந்த தொலைவு 3 அப்படின்னா இந்த தொலைவும் பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் என்னது 3 தான் இருக்கணும். இந்த தொலைவு 3, அடுத்து இந்த தொலைவு 3 தான் கட்டாயம் இருக்கணும். அப்போ இது ஒரு 3. ஸோ ஓகேவா. இப்போது நீங்கள் ஃபார்முலா படி போக வேண்டாம், அது ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த முக்கோணத்துக்கு நீங்கள் பேர் இட்டுக்கோங்க. முக்கோணம் எப்படி இருக்குது, இப்படி இருக்கும் அப்படி தானே, இந்த மாதிரி இருக்கும். நேராக வர மட்டும் வெயிட் பண்ணுங்கள். முக்கோணம் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படி தான். ஸோ இந்த புள்ளி இருக்கும். இதை வந்து நீங்கள் என்னது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது டின்னு எடுத்துக்கோங்க, இது வந்து பின்னு எடுத்துக்கோங்க, இல்லை சின்னு எடுத்துக்கோங்க சரி. ஏதாவது ஒன்று, நான் ஏபி டின்னு எடுத்துருக்கிறேன், சின்னு வச்சுக்கிடுவோமே, அதான் எல்லாத்துக்கும் தெரியும். இது சி சரியா. இந்த பக்கத்தில் நம்மளுக்கு தேவை சரியா. இது எவ்வளவு, இது ஒரு 3, இது ஒரு 4. ஸோ அப்போது ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நான் ஃபார்முலா எழுத பாருங்கள். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் இது என்னது சிபி ஸ்கொயர். இதுதான் என்னது அதுக்கான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, அந்த முக்கோணவியல் இந்த மாதிரி முக்கோணம் வந்தால் அதுக்கான அந்த ஃபார்முலா வந்து இதுதான் ஃபார்முலா. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயர். அதாவது இந்த பக்கம் நம்மளுக்கு தேவைப்படுது, அதனால் என்னது இந்த ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சிபி ஸ்கொயர். இது எதுனா 3 ஸ்கொயரு, இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர். இதை நீங்கள் பெருக்கிறதுல முடிஞ்சு போச்சு, ஆன்சர் வந்துடும், வேறு ஒன்றுமே இல்லை. முதல்ல 4 ஸ்கொயர் எவ்வளவு 16, 3 ஸ்கொயர் எவ்வளவு 9, 2 கூட்டினா எவ்வளவு 9 4 16 9 4 5 20 25 வருமா. ஸோ 25, இந்த 25 ரூட் எடுத்து ஆன்சர் வந்துடும். ரூட் எடுத்து எவ்வளவு 5. இதுதான் என்னது சரியான ஆன்சர். இந்த ஃபார்மை நீங்கள் படிக்கவே வேண்டாம், ஒரே மெத்தட் தான். அந்த முக்கோணம் கண்டுபிடிச்சிங்களா, முக்கோணம் கண்டுபிடிச்சி அதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்களா, டக்குன்னு 2 ஸ்கொயர் பண்ணி கூட்டி அதுக்கு ஸ்கொயர் வேல்யூ எடுத்து முடிஞ்சு போச்சு. ஓகேவா. இந்த முக்கோணம் இப்படி இருக்கும்பா ஓகேவா. இந்த தொலைவு நம்மளுக்கு தேவை, இது நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம், இது நம்ம பின்னு எடுத்திருக்கோம், இது சின்னு எடுத்திருக்கோம். இந்த தொலைவு நம்மளுக்கு தெரியாது ஓகேவா. இது கொஸ்டின் மார்க்கு. இது பார்த்தீங்கன்னா 4 அடி, இது பார்த்தீங்கன்னா 3 அடி கட்டாயம் இருக்கும். எப்படி கண்டுபிடிச்ச 3 அடி, அவர் நடந்திருப்பாலே அந்த தொலைவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3 அடின்னு. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த முதல்ல இந்த கீழே கூடிய 4 ஸ்கொயர் பண்ணுங்கள். 4 × 4 எவ்வளவு 16 ப்ளஸ் 3 × 3 எவ்வளவு 9, ரெண்டையும் கூட்டுங்க 25. 25 ரூட் வேல்யூ தெரியுமா, தெரியணும். 1லேருந்து ஒரு 50 வரைக்கும் ரூட் வேல்யூ படிச்சுக்கணும், அதாவது ஸ்கொயர் ரூட்டும் படிச்சுக்கணும், கியூப் ரூட்டும் படிச்சுக்கணும். அப்போ 25க்கு ரூட் எவ்வளவு 5. இதான் என்னது சரியான ஆன்சர். 5 அடி எவ்வளோ தொலைவில் இருப்பார். 5 அடி ஆப்ஷனில் இருக்குதா, ஆப்ஷனில் இருப்பாரு, ஆப்ஷன் டியில் இருப்பாருங்க. ஆப்ஷன் டி 5 அடி. இப்போ 5 அடி தொலைவில் அவர் இருப்பார். இது பார்த்தீங்கன்னா முக்கோணம் சார்ந்த ஒரு கணக்கு. நம்ம மேலே பார்த்தாலே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தொலைவு நார்மலாக போடுறாங்க, இது ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த இது மட்டும் தெரியணும், ஃபார்முலா தெரிய வேண்டாம். அந்த ஃபார்முலானே படிக்காதீங்க, கொடுத்துக்கு 2 வேல்யூ ஸ்கொயர் பண்ணி கூட்டி ரூட் எடுக்கணும். இதுதான் ஆன்சர், அவ்வளோதான். இதை மட்டும் மைண்டில் ஏற்றுக்கோங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள். அடுத்து 7வது கணக்கு. ஒருவர் தெற்கு நோக்கி நிற்கிறார். அவர் 135 டிகிரி எதிர்கடிகார திசையில் திரும்புகிறார் மற்றும் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பினால் அவர் எந்த திசையை நோக்கி நிற்பார். முதல்ல திசையை போடுங்க. இது ஒரு மாடல், வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு. ஸோ முதல்ல அவர் எங்கமாக நிற்காராம், ஒருவர் தெற்கு நோக்கி நிற்கார்ப்பா. ஸோ இங்கமாக அவர் நிற்கார், இங்கமாக அவர் நிற்கார். என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து தெற்கு நோக்கி நிற்கிறார். அவர் 135 டிகிரி எதிர்கடிகார திசையில் சுற்றுகிறார். முதல்ல கடிகார திசைன்னு என்ன, எதிர்கடிகார திசைன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து முள்ளு சுற்று இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கடிகார திசை. இப்படியே சுற்றுவது கடிகார திசை, இப்படி சுற்றுவது பார்த்திங்க அப்படின்னா ஆண்டி கிளாக் வைஸ், அதாவது எதிர்கடிகார திசைன்னு சொல்லுவாங்க.
அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பும் இல்லை. அப்போ எத்தனை டிகிரி திரும்புகிறாராம்? 135 டிகிரி திரும்புகிறார் எதிர்கால திசையில். அதாவது இந்த கோணம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை இருக்கும்? 90 இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 90 இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 90 இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 90 இருக்கும். ஸோ 4 போது 36, 360 வருதா? இந்த 360ங்கிறது என்னது? ஒரு வட்டத்தினுடைய முழுமையான கோணம். அப்போ இது 90, இது 90 அப்படி தானே? ஸோ 90 மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது 90 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் எத்தனை டிகிரி திரும்புதாரு? 135 டிகிரி திரும்புதாரு. ஸோ அப்போ இது ஒரு 90, ஓகேவா? இது ஒரு 90. எவ்வளோ ஆச்சு? 90 ஆகிவிட்டு எத்தனை கூட்டணும்? இன்னும் 135க்கு ஒரு 45 தேவை. ஸோ 90 பாதி எவ்வளவு? 45. இந்த திசையில் அவர் நிற்பார் மறுபடியும், ஓகேவா? இது என்ன திசை? வடகிழக்கு திசையில் யார் நிற்பா? அந்த மனிதர் நிற்பார். வடகிழக்கு திசையில் யார் நிற்கா? அந்த மனிதர் நிற்கார். 135 டிகிரி. இது ஒரு 90 டிகிரிப்பா. இது ஒரு 45. 90 45 135 டிகிரி வந்துடும். அப்போ அவர் எங்கே நிற்காரு? இப்போ வடகிழக்கு திசை நோக்கி அவர் நிற்காரு. அடுத்து என்ன பண்ணுறாரு? திரும்புகிறார் மற்றும் 180 டிகிரி கடிகார திசையிலையும் திரும்புகிறாராம். ஸோ கடிகார திசையில் இப்படி ரிட்டர்ன் வராரு, ஓகேவா? ஸோ இப்போ யாருக்குன்னா எத்தனை 135 டிகிரி திரும்பியிருக்காரா? மறுபடியும் கால்குலேட் பண்ணுங்கள். இது ஒரு 35. அடுத்து இது ஒரு எவ்வளோ ஆச்சு? 90. 90 145. இன்னும் எத்தனை தேவை? 180க்கு இன்னும் ஒரு 35 தான் தேவை, அப்படி தானே? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு 45 டிகிரி. இது ஒரு 90 டிகிரி. 135 டிகிரி ஆயிடுச்சா? மீது ஒரு 45 டிகிரி எவ்வளோ ஆச்சு? 180 ஆச்சா? 135 + 45 எவ்வளோப்பா? 180 ஆயிரமா? 0 1 4 8 180, ரைட்டு. ஸோ அப்போது இங்கே 45 டிகிரி இந்த திசை நோக்கி யார் நிற்பா? அந்த மனிதருங்கிறது நிற்பார். ஸோ அப்போ இது என்ன திசை? இது வந்து தென்மேற்கு திசை. அவர் எந்த திசை நோக்கி இருப்பார்? இப்போ லாஸ்ட்டாக தென்மேற்கு திசை நோக்கி நிற்பார். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். தென்மேற்கு இருக்குது. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்னது? தென்மேற்கு என்பது என்னது? சரியான ஆன்சர். இது வந்து கோணத்தை வச்சு கொடுக்குற ஒரு கணக்கு. இது கேட்கலாம், இது வரைக்கும் கேட்டதில்லை. அந்த எக்ஸாம்பிள் கேட்கலாம். நீங்கள் வந்து படிக்காமல் போயிடக்கூடாது இல்லையா? அதனால் அந்த கணக்கு வச்சேன். ஸோ அந்த டிகிரிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். நான் இதை ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் மறுபடியும் ஒரு திருப்பு. ஸோ அதாவது இப்படி கோணம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது 90, இது 90, இது 90, 90பா. 90ல் பாதி அளவு 45. இது தான். இந்த மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு 45, இது 45, இது 45, இவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக போட்டு போயிடலாம். அடுத்த கணக்கு. ஒரு மனிதன் தன் தலையை கீழே ஊன்றி கால் இரண்டையும் மேலே உயர்த்தி யோகா செய்து கொண்டிருக்கிறார். அவரது முகம் மேற்கு நோக்கி இருந்தால் அவரது இடது கை எந்த திசையை நோக்கி இருக்கும்? ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், அப்படி தானே? ஸோ நீங்கள் இப்போ நார்மலாக நிற்கிங்க, மேற்கு நோக்கி நின்னீங்கன்னா உங்களோட கை எங்கே பக்கம் இருக்கும்? ஓகேவா? இப்போ நார்மலாக நீங்கள் மேற்கு நோக்கி நிற்கிங்கப்பா, உங்களுடைய இடது கை எத்தனை கேட்குறாங்க? இடது கை. நீங்கள் நார்மலாக மேற்கு நோக்கி நேராக தலைகள் இல்லாமல் நேரம் நின்னீங்கன்னா உங்களுடைய வலது கை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நோக்கி இருக்கும்? திசையை போடுறங்க, டக்குன்னு போட்டுடலாம். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, ஓகேவா? இப்போ நீங்கள் நார்மலாக எங்கே நோக்கி நிற்கிங்க? மேற்கு நோக்கி நிற்கிங்க. அப்போ உங்களுடைய வலது கை எங்கே இருக்கும்? வடக்கு நோக்கி இருக்கும், அப்படி தானே? கரெக்டு தானே? ஆனால் தலைகள் நிற்கும் போது உங்களுடைய இடது கை எங்கே வந்துடும்? தெற்கு நோக்கி வந்துடும், அப்படி தானே? இல்லை, வெயிட் பண்ணுங்கள். மேற்கு நோக்கி நின்னா என்னுடைய இடது கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு நோக்கி இருக்கும். நான் தப்பாக சொல்லிட்டேன். இடது கை தான் கேட்குறாங்க. நீங்கள் மேற்கு நோக்கி நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கை பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு திசை நோக்கி இருக்கும். ஆனால் தலைகள் நிற்கும் போது உங்களுடைய இடது கை பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு திசையில் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அவ்வளோதான், டக்குன்னு போட்டு போயிருங்க. வடக்கு. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருப்பாருங்க. ஆப்ஷன் டி, வடக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணுற நண்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் தலைகையில் மேற்கமாக நின்றுட்டு உங்களுடைய இடது கை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சும். சரியா? உங்களுடைய இடது கை எங்கே பக்கம் இருக்கும்? மேற்கு நோக்கி இருக்கும், மட்டும் தான். சரி, வடக்கு நோக்கி இருக்கும். கரெக்டு தானப்பா? வடக்கு நோக்கி இருக்கும். நீங்கள் நார்மலாக நின்னீங்கன்னா உங்கள் வலது கை உங்கள் இடது கை பார்த்தீங்கன்னா தெற்கு இருக்கும். ஆனால் நீங்கள் தலைகள் நிற்கும் போது உங்கள் இடது கை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் போயிடும். எங்கே போயிடும்? வடக்கு போயிடும், ஆப்போசிட்டாக போயிடும். ஸோ வடக்கு திசை நோக்கி நிற்பார். இந்த 8 கணக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் என்னுடைய முயற்சி சொல்லிட்டேன். மீதி 2 கணக்கு இருக்குது பாருங்கள். இந்த கணக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பயிற்சி கணக்கு. சரியா? நீங்கள் வந்து இந்த பயிற்சி வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த 2 கணக்கு உங்களுடைய பக்கத்தில் ஒரு பேப்பரில் எழுதி செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோக்கள் கமெண்ட் பண்ணிட்டு போனுங்க. 9வது கணக்கு பாருங்கள். ஒரு நாள் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் ரீட்டா மற்றும் ரீனா ஒருவர் முகத்தை பார்த்து பேசிக்கொண்டிருந்தனர். ரீனாவின் நிழல் ரீட்டாவின் வலதுபுறம் விழுந்தால் ரீனா எந்த திசையை நோக்கி இருப்பார்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 9ன்னு போட்டு அதுக்கான ஆன்சர் ஏவா, பியா, அல்லது சியா, அல்லது டியா, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போங்க 9க்கு. சரியா? அடுத்து 10வது கணக்கு. இது உங்கள் 2 கணக்கு உங்களுக்கானது. குணால் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் செல்கிறார். அங்கிருந்து தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர் செல்கிறார். பின் கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் செல்கிறார். அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் எவ்வளவு தொலைவில் உள்ளார்? இதுக்கான ஆன்சர் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு போங்க. நான் உங்களுக்கு அந்த முன்னாடி பார்த்தாலே ஒரு கணக்கு, அந்த இதில் உங்களுக்கு தொலைவும் கொடுத்துருக்கோம். அது போக என்னது
இந்த திசையும் கொடுத்துருக்கோம், வடகிழக்கு மேற்கு தென்கிழக்கு மேற்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த ரெண்டையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதில் டிஸ்டன்ஸ் மட்டும் வரும், இதில் என்னது டிஸ்டன்ஸோடு சேர்த்து அந்த டைரக்ஷனும் வருது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, இந்த முக்கோண கணக்கு இந்த மாதிரி தான் இந்த கணக்கு வரும். சரியா, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு 10 போட்டு அதுக்கான ஆன்சர் ஏவா பியா சியா டியான்னு ஆன்சர் பண்ணிட்டு போங்க. கரெக்டாக போடுங்க. திசையிலேருந்து கட்டாயம் நீங்கள் ஒரு கணக்கு என்னது இந்த பிசி எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட போலீஸ் படிக்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. 5 நாள் தான் இருக்குது, அவரை படித்து பாஸ் ஆகட்டும். சரியா, நம்ம இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.